சென்னை டு திருச்சி போயிட்டு இருந்தோம். விக்கிரவாண்டி வழியா தான் போனோம். அப்பதான் ஞாபகம் வந்தது, தளபதி விஜய் அண்ணா ஏத்தி வச்ச கொடிய வந்து எப்படி பார்க்காம போறது அப்படின்னு. அங்க போய் பார்த்தா கொடி வந்து ரொம்ப ஹைட்ல சூப்பரா பறந்துட்டு இருந்தது. பாருங்க இத நான் ஸ்லோ மோஷன்லலாம் எடுக்கவே இல்ல. ஆனா அந்த கொடி வந்து அந்த அளவுக்கு காத்துக்கு அவ்ளோ சூப்பரா பறந்துட்டு இருந்தது. கண்டிப்பா வந்து மாநாட்டுக்கு வந்து முடியாதுன்னு தெரியும். அவர் ஸ்பீச்ச வந்து நம்ம டிவிலலாம் பார்த்தோம். சரி அங்க மாநாட்டுக்கு தான் முடியல. அட்லீஸ்ட் வந்து கொடியவாது போய் பார்த்துட்டு போலாம் அப்படின்றதுக்காக தான் போனோம். மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு கொடி நல்லாவே தெரியும். ஆனா வந்து தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும், பக்கத்துல போய் பார்க்குறதுக்கும் கண்டிப்பா டிஃப்ரென்ஸ் இருந்தது. போயிட்டு அப்படியே அதில ஃபுல்லா வந்து நாங்க சுத்தி பார்த்துட்டு, அவர் மாதிரியே வந்து போஸ் குடுத்துட்டு, அப்படியே வந்து ஒரு 4, 5 ஸ்டில் மட்டும் எடுத்துட்டு, அப்புறமெல்லாம் அங்க கெளம்பிட்டோம். நாங்க தான் வந்து இது மாதிரி போய் பார்க்குறோம்னு நெனச்சா, ஆக்சுவலி எங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க போன வாட்டி நாங்க கெளம்பும்போது கூட இன்னொருத்தங்க வந்துட்டாங்க. ஸோ தளபதி அ விஜய் அண்ணா ஏத்தி வச்ச ஸ்பாட் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வேர்ல்ட் ஆஃப் ரம்யா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பா அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை பை.